ஹாய், LMES ஹைரிங். நீங்களும் எங்களோட சேர்ந்து பசங்க படிக்கிற முறையில் மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கான அனௌன்ஸ்மெண்ட் தான் இது. சயின்ஸ் டியூட்டர், பிளாக் கோடிங் டியூட்டர், HR மேனேஜர், எடிட்டர், அனிமேட்டர், ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர், ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னு இப்படி நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குது. ஒரு பொசிஷனுக்கான டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் வந்து கீழே வெப்சைட் லிங்க்கில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கான ரோல்ஸ் வந்து இதில் மேட்ச் ஆச்சு அப்படின்னா நீங்களும் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட். ஹலோ கைஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஃபேக்காக டிராஃபிக் ரெடி பண்ண போகிறோம். எப்படி ஒரு டிராஃபிக்கை ஃபேக்காக ரெடி பண்ண முடியும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். அதுக்கு முதல்ல LMES ஆஃபீஸில் இருக்க எல்லாருக்கிட்ட வந்து நம்ம ஃபோன் போடுங்கணும். ஃபர்ஸ்ட் நீ தான் இப்படி மிளகா அரைக்கணும்னு கற்றுக் கொடுத்தா நம்ம தலையிலேருந்து ஆரம்பிக்கும். கரெக்டு சார். ரெண்டு ஃபோன் ஏய் தாடா ஃபோன் தரா ஹரிஷ். ஐயோ ஒரு ஃபோன் பண்ணுவாங்க. பரவாயில்ல ஃபோன் உங்கள் ஃபோன்லாம் தாங்களா கொஞ்சம் ப்ளீஸ். ஓகே ஒரு ஃபேக்காக ஒரு டிராஃபிக்கை நம்ம ரெடி பண்ண போகிறோம். ப்ரோ நீங்கள் ஃபோன் தரீங்களா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நைட்டுக்குள்ளே எடுத்துக்கோங்க. வா இன்னும் நம்ம ஃபோன்ஸ் கலெக்ட் பண்ணணும். கொடுத்துட்டல நீ? வீட்டில் பாரு. ஓகேவா? பஸ் அப்படியே லைவாக ஒரு வீடியோ போயிட்டுருக்கு. உங்கள் ஃபோன் கொடுங்க, ஃபேக்காக ஒரு டிராஃபிக் ரெடி பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ. நைட்குள்ளே கொடுத்துருவோம்னு நினைக்கிறேன். கணபதி ஃபோன் அதில் இருக்கா ஆல்ரெடி? ஓ மறுபடியும் சாரிடா, மறுபடியும் உங்ககிட்ட கேட்டுட்ருக்கேன். ஓகே 1,00,000. ஸோ ஆஃபீஸ்லேருந்து எல்லாருக்கிட்டும் நம்ம ஃபோன் கலெக்ட் பண்ணியாச்சு. இப்போ ஃபேக்காக ஒரு டிராஃபிக் நம்ம ரெடி பண்ண போகிறோம். வாங்க. ஒரு ஃபோன் கேட்டால் ஆஃபீஸ் தர மாட்டுறாங்க. இப்போ ஒரு ஸ்ட்ரீட்டில் ஃபேக்காக டிராஃபிக் உருவாக்க முடியுதான்னு பார்ப்போம். சரி, இங்கே டிராஃபிக் ஆகலை, வாங்க வேற ஒரு ஸ்ட்ரீட்டில் ட்ரை பண்ணலாம். அங்கேயும் பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்ஸில் டிராஃபிக் ஆகலை. என்னடா இதுன்னு ஸ்லோவாக ஓட்டி பார்க்கலான்னு பேகை வண்டி மேலாம் வச்சுட்டு ஸ்லோவாக வண்டியை கழட்டு போனேன். அப்பயும் டிராஃபிக் ஆகலை. இதே மாதிரி நிறைய ஸ்ட்ரீட்டில் வண்டியை ஓட்டி பார்த்தேன். அண்ட் தள்ளிட்டும் போயிட்டு இருந்தேன். பல மணி நேரம் கழிச்சதுக்கப்புறம் தான் ஒரு ஸ்ட்ரீட்டில் ஃபேக்காக டிராஃபிக் உருவாக்க முடிஞ்சிச்சு. நீங்கள் கிளியராக பார்க்கலாம், ஸ்ட்ரீட்டு காலியாக இருக்குது, ஆனால் மேப்பில் டிராஃபிக் காமிக்குது. ஸோ சக்ஸஸ். ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க, நம்ம நிறைய ஸ்ட்ரீட்ஸ் ட்ரை பண்ணோம். அதில் ஒரு ஸ்ட்ரீட்டில் மட்டும்தான் நம்மளால் ஃபேக்காக டிராஃபிக் இருக்கிற மாதிரி காட்ட முடிஞ்சிச்சு. ஓகே, இந்த ஃபோனுக்கும் டிராஃபிக்கும் ஃபஸ்ட்டு என்ன சம்மந்தம்? கூகுள் எப்படி இந்த மாதிரி ஒரு இடத்துல டிராஃபிக் அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குன்றதை ப்ரெடிக்ட் பண்ண முடியுதுன்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூகுள் மேப்ஸ்லாம் ஃபஸ்ட்டு வந்த புதுசில் பழைய டிராஃபிக் ரெக்கார்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு குறிப்பிட்ட டைமில் எவ்வளோ டிராஃபிக் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. உதாரணத்துக்கு இப்போ துபாய் குறுக்கு சந்தில் காலங்காத்தால் 5 மணிக்கு எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல டிராஃபிக் கம்மியாக இருக்கணும். அதே மாதிரி 10 மணிக்கு எல்லாரும் வேலைக்கு போயிடுவாங்க. ஸோ அந்த இடத்துல டிராஃபிக் அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ இதே மாதிரி அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா 10-15 வருஷத்தோட டிராஃபிக் ஹிஸ்ட்ரியோட டேட்டா வச்சு இந்த இடத்துல இவ்வளோ டிராஃபிக் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இங்கே ஒரு சிக்கல் ஏற்பட்டுச்சு. என்னன்னா, இப்போ கரண்ட்டாக ஒரு ஆக்சிடென்ட்டோ இல்லை ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கோ ஒரு இடத்துல நடந்துகிட்டு இருக்குன்னா அவங்களால லைவ் டிராஃபிக் அப்டேட்டை கொடுக்க முடியாது. கரெக்டாக? ஸோ இந்த இடத்துல தான் வந்து கூகுள் மேப்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, கவர்மெண்ட் அதுக்கப்புறம் ஒரு சில ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்து சென்சார்ஸ் அதுக்கப்புறம் கேமரா வச்சு லைவ் டிராஃபிக்கை வந்து அவங்க வந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்படி கூகுள் மேப் சுட லைவ் டிராஃபிக் டேட்டாஸை வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படி லைவாக கலெக்ட் பண்ணப்பட்ட டேட்டாஸ்க்கு பேர் தான் வந்து ரியல் டைம் டேட்டாஸ். ஆனால் இதுலேயும் சில சிக்கல்கள் இருக்குது. அது என்ன சிக்கல்னு கேட்டிங்கன்னா, எல்லா இடத்துலையுமே அந்த சென்சார்ஸ் அண்ட் கேமராஸ் இருக்காது. ஸோ அந்த இடத்தோட லொக்கேஷன் டேட்டாஸ் வந்து கிடைக்காது. அப்படி எடுக்கிற அந்த டேட்டாஸோட செலவு வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்தி. அப்படின்றதுனால கூகுள் வந்து வேற ஒரு சிஸ்டம் வந்து பிளான் பண்ணுறாங்க. அது என்ன சிஸ்டம் தான் யோசிக்கிறீங்க? இப்போ டிஸ்பிளேல யார் தெரியுறா? நீங்கள் தானே? ஸோ நீங்கள் தான் அந்த சிஸ்டம். கூகுள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா உங்களோட டேட்டா தான் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. என்னது எங்களோட டேட்டா கலெக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி பயப்படாதீங்க. உங்களோட லொக்கேஷன் டேட்டா மட்டும்தான் அவங்க கலெக்ட் பண்ணுவாங்க. அதாவது இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க டைமில் கூட உங்களோட ஜிபிஎஸ் வந்து ஆன் ஆகிருக்கலாம். அப்படி ஆன் ஆயிருந்தால் இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க, எந்த இடத்துக்கு போகிறீங்க, எவ்வளோ ஸ்பீடில் போகிறீங்க அப்படின்ற டேட்டாஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் எடுத்துப்பாங்க. உங்ககிட்ட இருந்து மட்டும் கிடையாதுங்க, எல்லாருக்கிட்ட இருந்தும் இந்த டேட்டா அவங்க எடுத்துப்பாங்க. இந்த மாதிரி கலெக்ட் பண்ணுற டேட்டா தான் வந்து க்ரௌட் சோர்சிங் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் உங்களோட ஜிபிஎஸ் ஆஃபாக இருந்தால் கூட நீங்கள் வைஃபைல கனெக்ட் பண்ணிட்டு இருந்தாலோ இல்லை பக்கத்தில் இருக்க செல்ஃபோன் டவரோட உங்களோட நெட்வொர்க் கனெக்ட் ஆயிருந்தாலோ
அவங்க அப்போ கூட உங்களோட லொகேஷன் டேட்டாவை அவங்க எடுத்துப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ரோடோட சைஸு, ரோடோட குவாலிட்டி, அதுக்கப்புறம் இந்த ரோடு எங்கே இருக்குது, இந்த டீட்டெயில்ஸ்லாம் கூட கூகுள் மேப்ஸ் எடுத்துக்கும். இந்த மாதிரி நிறைய டேட்டா கூகுள் மேப் எடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் எங்களால் எல்லா ஸ்ட்ரீட்லேயும் ஃபேக்காக டிராஃபிக்கை உருவாக்க முடியல. நாங்கள் ஃபேக்காக டிராஃபிக் உருவாக்கின ஸ்ட்ரீட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரவாக இருந்துச்சு. இப்போது ஒரு ரோட்டோட ஸ்பீட் லிமிட் வந்து 40 to 50 km/h இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம எல்லாருமே அந்த ஸ்பீட் லிமிட்லையோ இல்லை அதுக்கும் மேலேயோ போனால் கூகுள் மேப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் இல்லை அப்படின்னு தான் காட்டும். இதுவே நம்ம இப்போது அந்த ஸ்பீட் லிமிட்டுக்கு கம்மியாக, உதாரணத்துக்கு 35 km/h இல்லை 20 km/h ஸ்பீடில் போயிட்டு இருக்கோம் அப்படின்னா அப்போ வந்து கூகுள் மேப்ஸில் மாடரேட் டிராஃபிக் அப்படின்னு காட்டும். அதுவும் இல்லாமல் இன்னும் மெதுவாக அப்படியே இன்ச்சாக நகர்ந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உடனே கூகுள் மேப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல டிராஃபிக் இருக்குது அப்படின்னு காட்டும். கூகுள் மேப்ஸ் இவ்வளோ இன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா செல்ஃபோன்ஸ் தான். ஏன்னா இப்போ அந்த ரோட்டில் எத்தனை பேர் செல்ஃபோன் வச்சுருக்காங்க, அப்புறம் செல்ஃபோன்ஸ் அந்த டிவைஸோட மூமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் கூகுள் மேப்ஸ் அந்த இடத்துல டிராஃபிக் இருக்கா இல்லையா அப்படின்னு இன்ஃபர்மேஷனை நமக்கு தருது. இதனால தான் நாங்கள் மொபைல்ஸ் வச்சு எம்டி ஸ்ட்ரீட்டில் ரொம்ப ஸ்லோவாக வண்டியை மூவ் பண்ணி ஃபேக்காக டிராஃபிக்கை உருவாக்க ட்ரை பண்ணோம். இந்த டேட்டாஸ் எல்லாமே இன்னும் அக்யூரேட்டாக ஆக்கிறதுக்காக கூகுள் மேப்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேஸ் அப்படின்ற ஒரு ஆப்பை வந்து 2013 வாங்குறாங்க. அதுவும் ஒரு மேப் ஆப் தான். அதில் எப்படின்னா இப்போ ஒருத்தர் ரோடு நடந்து போயிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவங்க போகிற வழியில் ஆக்சிடென்ட்டோ இல்லை குழி விழுந்திருக்கோ இல்லை ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்திருக்கோ அதை அவங்க பார்த்துட்டாங்க அப்படின்னா அவங்க உடனே அந்த ஆப்பில் இந்த மாதிரி இந்த இடத்துல இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அண்ட் மேப்லேயே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி இடத்துல இப்படி ஆயிடுச்சு, நீங்கள் வேற ஒரு ரூட்டில் போங்க அப்படின்னு சொல்லி மேப்லேயும் அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ இத்தனை டேட்டாஸை வந்து கூகுள் மேப் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதாவது கூகுள் மேப் வந்து நம்ம மட்டும் யூஸ் பண்ணல, உலகம் ஃபுல்லாக எல்லா இடங்கள்லையும் கூகுள் மேப்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் உலகம் ஃபுல்லாக எத்தனையோ கண்ட்ரிஸ், எத்தனையோ ஸ்டேட்ஸ், எத்தனையோ ரோட்ஸு, கோடிக்கணக்கான மக்கள் அவங்க யூஸ் பண்ணுற டிவைஸ்னு இவ்வளோ விஷயத்துலேருந்து டேட்டாஸை கலெக்ட் பண்ணுறது மனுஷனால் முடியாது. அதாவது மனுஷனால் மட்டுமே இத்தனையும் ப்ராசஸ் பண்ணி அப்டேட் பண்ண முடியாது. இதுக்காக தான் வந்து அவங்க பெரிய பெரிய சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் ப்ரோக்ராமிங்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதில் ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் தான் மிஷின் லேர்னிங். மிஷின் லேர்னிங் அப்படின்னு என்னன்னு கேட்குறீங்க? ஒரு பசில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பசிலை இப்படிலாம் ஜாயின் பண்ணி கனெக்ட் பண்ணால் பசில் சால்வ் ஆகும்னு நம்ம நார்மலாக மிஷின் கிட்ட சொல்லுவோம். அதாவது பசில் சால்வ் பண்ணுறதுக்கான ரூல்ஸை சொல்லிடுவோம், அது ஃபாலோ பண்ணி பசிலை சால்வ் பண்ணும். நார்மலாக இப்படி தான் ப்ரோக்ராம் பண்ணுவாங்க ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராமிங்கில். அதுவே மிஷின் லேர்னிங்கில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பசில் சால்வ் பண்ண அது பார்க்க இப்படி தான்ப்பா இருக்கும்னு ஃபைனல் அவுட்புட்டாக கொடுத்துருவாங்க. நடுவில் இருக்கிற ரூல்ஸ், அதாவது இப்படியெல்லாம் தான் ஜாயின் பண்ணால் பசில் சால்வ் ஆகும் அப்படின்றத மிஷினே கண்டுபிடிச்சி பண்ணும். அதை தான் வந்து மிஷின் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி தான் நம்ம கூகுள் மேப்ஸ்லேயும் டிராஃபிக் ரிலேட்டட் டேட்டாவும் அண்ட் ஹை, மாடரேட் அண்ட் லோ டிராஃபிக் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா இங்கே மிஷினே அந்த டிராஃபிக் சினாரியோவை செல்ஃபாக லேர்ன் பண்ணிக்கும். ஸோ மிஷினே லேர்ன் பண்ணிக்கிறதுனால எந்த டிராஃபிக் டேட்டா கொடுத்தாலும் அந்த பிளேஸில் டிராஃபிக் இப்படி தான் இருக்கும்னு அதுக்கு தகுந்த மாதிரி கூகுள் மேப்ஸ் எந்த வழியில் போகலான்னு சொல்லும். இந்த மிஷின் லேர்னிங் வெறும் கூகுள் மேப்ஸில் டிராஃபிக்கை கண்டுபிடிக்கிறது மட்டும் யூஸ் பண்ணலாங்க, சோஷியல் மீடியாவில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் செல்ஃப் டிரைவிங் கார்ஸில் அண்ட் ஆன்லைன் ஷாப்பிங் இப்படி பல இடங்களில் இந்த மிஷின் லேர்னிங் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட இந்த மிஷின் லேர்னிங் உங்கள் பசங்க ரொம்ப ஈஸியாக கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் உருவாக்குனது தான் ஏஐ வித் டீச்சபிள் மிஷின். இதில் ஒரு மிஷினை ட்ரெயின் பண்ணி ஒருத்தர் மாஸ்க் போட்டிருக்காரா இல்லையா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க வைக்க போகிறோம். அதே மாதிரி ஒரு வாய்ஸை ப்ளே பண்ண விட்டுட்டு அந்த வாய்ஸ் வந்து நீங்கள் தான் பேசியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க வைக்க போகிறோம். இந்த மாதிரி 10க்கும் அதிகமான மிஷின் லேர்னிங் மாடல்ஸை டெவலப் பண்ண வச்சு கற்றுக் கொடுக்க போகிறோம். இதில் பசங்களை என்கேஜ் பண்ணுறதுக்காக வீடியோஸ், குவிஸ், சேலஞ்சஸ்லாம் வச்சு நாங்கள் சொல்லி தர போகிறோம். அது மட்டும் கிடையாது, உங்கள் பசங்களோட ப்ராக்ரஸை இந்த டூலில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதெல்லாம் தாண்டி எங்களோட எக்ஸ்பர்ட்ஸ் கைடன்ஸோட செஷனும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். தேங்க்யூ.